அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கை மிக்க நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தின் முக்கிய கடமைகள் 5. அதில் முதலாவது கடமை, அல்லாஹ் ஒரே ஒருவன், வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்று உள்ளத்தால் ஏற்று நாவினால் மொழியும் கலிமா தையிபா. இரண்டாவது கடமை, ஈருலகிலும் நம்மை கண்ணியப்படுத்தும் மேன்மை மிக்க 5 வேளை தொழுகை. மூன்றாவது கடமை, வருடத்தில் ஒரு மாதம் நம்மை மகிழ்விக்கும் அற்புதம் நிறைந்த மகிமை நிறைந்த நோன்பு. நான்காவது கடமை, ஏழைகளும் இந்த பூமியில் மகிழ்வோடு வாழ்வதற்காக இறைவனின் கட்டளை ஏற்று நாம் கொடுக்கும் ஏழை வரியாய ஜக்காத். ஐந்தாவது கடமை, இறையில்லமாகிய கௌபாவை கண்ணாரக் கண்டு மனமாற மகிழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் தியாரத் செய்ய விரும்பும் இறுதி கடமையான புனித ஹஜ். இந்த 5 கடமைகளும் இஸ்லாத்தில் முக்கியமான கடமைகள். முதலாவது கடமை, கலிமா தையிபா. அஸ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. நாம் தலை சாய்த்து வணங்க தகுதியுள்ளவன் அல்லாஹ் ஒருவனே. கண்ணிய மிகுந்த அல்லாஹ் இணை துணை அற்றவன். அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. சங்கை மிக்க அல்லாஹ் தனித்தவன், உருவம் அற்றவன். நம்முடைய துன்பத்தை துடைத்து இன்பத்தை பெருக்குபவனும் அல்லாஹ் ஒருவனே. ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை உள்ளவனும் அல்லாஹ் ஒருவனே. நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது, நிறைவேற்றவும் முடியாது. நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும். அகில உலகத்தை படைத்த அல்லாஹ் ஒரே ஒருவன். அந்த அல்லாஹ் என்றுமே உயிர் உள்ளவன். அவன் படைத்திருப்பவை யாவும் அழியக்கூடியவையே. மகத்துவமிக்க அல்லாஹ் ஒருவனையும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அருளிய இம்மை மர்மைய நற்பேற்றை அள்ளித்தரும் திருமறையையும் ஏற்று அதன்படி வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தில் ஏற்று நாவினார் முடிந்து அல்லாஹுவையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய ஈமானை எங்கோ தொலைத்துவிடும் அறிவற்ற மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அஸ்தாஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஆமீன். அல்லாஹ் அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து விடுவதாக அவனுடைய திருமறையில் கூறுகின்றான். ஆனால் அவனுக்கு இணை வைப்பதை மட்டும் ஒருபோதும் என்றுமே மன்னிக்கவே மாட்டேன் என்று அடித்து ஆணித்தனமாக கூறிவிட்டான். அப்படியானால் இணை வைப்பது அது எவ்வளவு கொடூரமான, கேவலமான, இழிவான செயலாக இருக்கும். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இழிவான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அல்லாஹுவையும் அவனுடைய உண்மையான தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அருளிய உலக மக்களின் வழிகாட்டியாகிய திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் ஏற்று அதன்படி வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அனைவரும் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக உன்னுடைய உண்மையான தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய பொன்மொழிகளையும் போதனைகளையும் ஏற்று அதன்படி வாழக்கூடியவர்களாக எனக்கும் எம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு கடுமையான சோதனைகளை தந்த போதிலும் அதை நாங்கள் தாங்கிக் கொள்ள எங்கள் ஈமானை வலுப்படுத்துவாயாக. ஆமீன். எங்கள் இறைவா, நாங்கள் சைத்தானின் சதியால் எங்கள் ஈமானில் சிறு சறுக்கள் விழுந்தாலும் அதிலிருந்து எம் சமுதாய மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னையும் உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளை கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.